சின்ன வயசுலேருந்து அப்பா கிட்ட திட்டு வாங்குற ஒரே விஷயம் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான். ஒழுங்காகவே சாப்பிட மாட்டேன். பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டாலே கோழி கொறிக்கிற மாதிரி கொறிச்சிட்டே இருக்கியா, அரிசியில் எத்தனை சாதம் இருக்குன்னு எண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே இருப்பாங்க. இப்போ வரைக்கும் சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வரும். கொஞ்சமாக சாப்பிட்றது அவருடைய பிரச்சனையே, நல்லா சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி இருக்க நானே ஆசையாக நைட்டெல்லாம் யோசித்து சாம்பார் சாதம் செய்யலாம், ஒன் பாட் ரைஸ் மாதிரி குழன்னு சூடாக சாப்பிட்லான்னு ஆசையாக செஞ்சால் கடைசியில் அது அரிசி பருப்பு சாதம் மாதிரி வந்து ஃபுல்லாக மூட் அவுட் ஆயிடுச்சு. வாழைத்தண்டு பொரியல் பண்ணேன், முள்ளங்கி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் ரைஸ் பண்ணிவிட்டு அமிதேஷ்க்கு இந்த லாஸ்ட் 6 மந்த்தில் ஃபஸ்ட் டைம் கடையில் விற்கிற ஒரு பொருள் வாங்கி கொடுக்குறேன்னா அது இந்த கடலை மிட்டாய் தான். அது இங்கே வந்து பெங்களூரில் அது ஃபேமஸ், ஸ்வீட் காரம் காஃபின்னு சொல்லிட்டு ஜானகி பாட்டி அப்ரூவ்னு சொல்லிட்டு ப்ரிசர்வேட்டிவ் சுகர்ஸ் இல்லாமல் ரைஸ் ப்ரான் ஆயிலே ப்ரிப்பேர் பண்ணுறது. ஸோ கடலை மிட்டாய் தான் இன்றைக்கி கொடுத்துருந்தேன். அமிதேஷ் பர்த்டேக்கு கேக் பண்ண இல்லைங்களா, அந்த ப்ரௌனி மேலே இந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி அந்த க்ரீம் எல்லாம் ஆட் பண்ணி அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் சாப்பிட்ற மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு சூப்பராக சாப்பிட்டோம்.